இத்தனை வருஷமா அந்த உண்மையை அவகிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். அதுக்காக 25 வருஷமா அவனோட குடும்பம் நடத்திட்டு இப்ப அவனை ஒதுக்கி வைக்கிறதா? அவனை வேண்டான்னு சொல்றது என்ன நியாயம்? என்ன சிரிக்கிற? இல்ல, மாமியார் உடைச்சா மண் கொடம், மருமக உடைச்சா பொன் கொடம்னு சொல்வாங்களே, அந்த பழமொழி ஞாபகம் வந்துச்சு, அத சிரிச்சேன். ஏன் பாட்டி, உங்க பேச்ச மதிக்காம உங்க பையன் பல்லவி ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோபத்துல 25 வருஷமா உங்க புள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அத நியாயம்னு சொல்றீங்க. அது வேற இது வேற. அம்மா புள்ளைய ஒதுக்கி வைக்கிறதுக்கும் பொண்டாட்டி புருஷனை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசமும் இல்ல. சொல்ல போனா நீங்க உங்க புள்ளைய ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு சொல்ற காரணத்தை விட அவங்க தன்னோட புருஷனை ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு சொல்ற காரணம் தான் நியாயமா படுது. மீனாட்சி, உன் பொண்ணு சொன்னதை கேட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமியாருக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டா. நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கி பேசல பாட்டி, நான் நியாயத்தை தான் சொல்றேன். சரி, அது இருக்கட்டும் பாட்டி, நான் நேரடியாவே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உங்க புள்ளைக்கு உடம்பு முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருன்னு வச்சுப்போம். அப்பவும் நீங்க இதே வைராகியத்தோட தான் இருப்பீங்களா இல்ல? என்ன மன்னிச்சிடு ஸ்ரீநிதி. அவனை பத்தி யாராவது இப்படி விளையாட்டுக்கு பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியல. கோவம் தலைக்கு மேல வந்துருது. பரவாயில்ல பாட்டி, அவன் மேல எனக்கு கோவமும் வருத்தமும் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். என் பேச்ச கேட்காதவன் நாசமா போகணும்னு நான் நினைச்சதே இல்ல. பாட்டி, உங்க பையன் மேல வச்சிருக்கிற கோபத்தை விட உங்களுக்கு அவர் மேல பாசம் தான் அதிகமா இருக்குன்னு உங்க அறையே காமிச்சிருச்சு பாட்டி. அம்மா, ஸ்ரீநிதி சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாதனமா கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டாமா. அவ சார்பா நான் வேணா உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ ஒண்ணு தப்பா கேட்கலையே, மத்தவங்க கேட்க தயங்குவாங்க. ஸ்ரீநிதி பட்டுன்னு கேட்டுட்டா. அவ மேல எனக்கு இருக்கிற கோபத்தை விட முடியலதான். அதுக்காக எனக்கும் அவனுக்கும் இருக்கிற தொப்புள் கொடி பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? பாட்டி, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு பாட்டி. உங்க மனசு மட்டும் இல்ல, பல்லவி ஆண்டி மனசும் கூடி சீக்கிரமே மாறிடும். அம்மா, நீ வாமா, நம்ம 2 பேரும் போய் பல்லவி ஆண்டிய பாத்துட்டு வந்துடலாம். சரி அம்மா. ஸ்ரீநிதி, பாட்டி, மீனாட்சி, வாங்க உள்ள வாங்க. பல்லவி, ஸ்ரீநிதியும் மீனாட்சி வந்திருக்காங்க, வாமா உட்காருங்க. வாங்க வாங்க. என்ன மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிதியாவது அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவா, நீங்க வரதே இல்ல. அதிசயமா வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? அதிசயமா வந்திருக்கிறது மட்டும் இல்ல பல்லவி, கூடவே மீனாட்சி பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு அதிசயம் இருக்க தானே செய்யும். என்ன விசேஷம் மீனாட்சி? ஆமா, நான் ஸ்ரீநிதி கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பல்லவி, எதுவுமே பேசாம இருக்கீங்க?
இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? கார்த்தி ஸ்ரீநிதி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அது சரி, கல்யாணம் எப்போ நடக்கும் அதை தெரிஞ்சுட்டு போதான் வந்தேன். மீனாட்சி, நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த நிலைமையில கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. அதனால கல்யாணத்தை உடனே நடத்துறது முடியாத காரியம். அது கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருக்க வேணும். எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்டு இருக்க தயார் தான். ஆனா எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும் அதை சொல்லலாம்ல. எனக்கு தெரிஞ்ச உண்மை அனுவுக்கு தெரியற வரைக்கும். என்ன பள்ளி இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இந்த விஷயத்த அணுகிட்ட யார் சொல்றது? எப்படியும் ஒரு நாள் அனுவுக்கு உண்மை தெரியதான் போகுது. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். யாருமே சொல்லாம அணுக்கு எப்படி உண்மை தெரியும்? நீங்கெல்லாம் சொல்லியா எனக்கு உண்மை தெரிஞ்சது? அதே மாதிரி அனுவுக்கும் உண்மை தானா தெரிய வரும். சரி ஆண்டி, அனு ஆண்டிக்கு எப்போ உண்மை தெரிஞ்சாலும் சரி, அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, நாங்கெல்லாம் அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம். அனு ஆண்டிக்கு உண்மை தெரியற வரைக்கும் மட்டும் இல்ல, ராஜாராமன் அங்கிளை நீங்க புரிஞ்சுகிட்டு அவர் கூட சேர்ந்து வாழற நாள் வரைக்கும் கூட நாங்க காத்துட்டு இருப்போம். அது எப்போ நடக்கும் ஆண்டி? அது நடக்கவே நடக்காது. அப்போ இந்த ஜென்ம புறாவும் நீ காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆண்டி, ராஜாராமன் அங்கிள் உங்களை ஏமாத்திட்டாருங்கிற கோவத்துல உங்க மனசு குழம்பி கிடக்கு. அதனால்தான் உங்களால அங்கிளை சரியா புரிஞ்சுக்க முடியல. உங்க மனச குழப்பிட்டு இருக்கிற கோவம், வெறுப்பு, ஏமாத்தின உங்களை பழி வாங்கணுங்கிற வெறி, ஈகோ எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அமைதியா தனியா உட்காந்து யோசிங்க. அப்பதான் அங்கிளை பத்தின உண்மைகள், நல்ல குணங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். போதும் ஸ்ரீநிதி, நடக்காத விஷயத்த பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏன் ஆண்டி நடக்காது? ஆரம்பத்துல நீங்க என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு தீர்மானமா இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறமா ஒரு நாள் மனசு மாறி நீ என்ன ஏத்துக்கலையா? அதே மாதிரிதான் ஆண்டி இதுவும். நீங்களும் மனசு மாறி ராஜாராமன் அங்கிளை புரிஞ்சுக்கிட்டு வாழற காலம் நிச்சயமா வரும் ஆண்டி. வீட்டுக்கு வர மருமகள்லாம் ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடுவாங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கிறியே. கடவுள் உனக்கு நிச்சயமா துணையா இருப்பாருமா. சரி சரி, இந்த பேச்சுக்கு ஒரு முடிவே இருக்காது. மீனாட்சி, நீங்களும் ஸ்ரீநிதியும் இன்னைக்கு எங்க வீட்ல தான் சாப்பிடணும். சரி, ஆனா 2 கண்டிஷன். என்ன? முதல் கண்டிஷன், நான் தான் சமைப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சமையல் பொறுப்பை ஏத்துக்கணும்னு பாக்குறியா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சரி, 2வது கண்டிஷன். 2வது கண்டிஷன், நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை சாப்பிட்டுட்டு ஐயோ இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மழை வேற வர மாதிரி இருக்குடி. பஸ் சீக்கிரமா வந்தா பரவாயில்ல, இல்லைன்னா நேத்து மாதிரி லேட் ஆயிடும். கவி, மஞ்சுவை பாத்தியா? இல்லையே, அவ எப்போ உன் கூட தானே வருவா? இல்ல, நான் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வரேன், பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். வந்து பார்த்தா ஆளை காணோம், அதான் கேட்டேன். ஒருவேளை பஸ் வந்து ஏறி போயிட்டாலோ என்னவோ, எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல. எங்க போயிருப்பா?
ஹாய் பிரியா, மஞ்சுக்காகவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்சு தான் எப்போ வீட்டுக்கு போயிட்டாலே. அப்படியா? ஆமா, நான் உன் வீட்டு பக்கம் தான் போறேன். வரியா? டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். பிரியா, நீ இன்னும் என்ன நம்பலல? நான் பழைய பாலாஜி இல்ல, எப்போ மாறிட்டேன். ஏன் பேச மாட்டேங்கிற பிரியா? என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, உடனே பண்றேன் பிரியா. நீ மாறிட்ட, நான் நம்புறேன். போதுமா? அப்படின்னா என் கூட வர ஏன் தயங்குற? வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். பாத்தியா, நீ என் கூட வர பயப்படுற. நான் திருந்திட்டேன்னு சொன்னதை நீ நம்பலல்ல? ஐயா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உனக்கு ஏன் வீண் சிரமம் நினச்சி தான் நான் வேண்டான்னு. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, போற வழிதான். வா, ஏறிக்கோ. நீ என்ன ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வண்டியில இரு பிரியா. தயங்காம ஏறி உட்காரு பிரியா. பயப்படாத, உட்காரு. பாத்தியாடி பிரியாவ? இருக்கேன். பாலாஜிய எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிறவ இப்ப எப்படி ஒட்டிட்டு போறா பாத்தியா? பாலாஜி பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் நடிப்பு. இப்ப பாத்தியா கவிதா, அவ வேஷம்லாம் கலைஞ்சு போச்சு. பிரியா பாத்தீங்களா? உங்களை தான் கேக்குறேன். பிரியா வந்தாளா? பிரியா தானே, வந்தா போயிட்டா. வந்தா போயிட்டாளா? எங்க போயிட்டா? எங்களுக்கு என்ன தெரியும்? பாலாஜி வந்து அவன் கூட பைக்ல போயிட்டான். பாலாஜி கூடயா? அவன் கூட பிரியா எப்படி? என்ன உளறீங்க? நாங்க ஏன் வளர்றோம்? கனல பார்த்ததுதான் சொல்றோம். உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு அவகிட்டே கேட்டுக்கோ. என்ன பாலாஜி, என்னை என் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? இதான் பிரியா என் வீடு. ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு உடனே போயிடலாம். இல்ல, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேனே. சொன்னா கேளு பிரியா, ஒரு 5 நிமிஷம் தான் ப்ளீஸ். இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேனே. லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல. பாலாஜி, யாருப்பா அது? அப்பா, இது பிரியா, என்னோட காலேஜ் மேட். பிரியா, அவர் எங்க அப்பா. ஹலோ அங்கிள். ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? கூப்பிட்டேன்ப்பா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா நல்லா இருக்காதுல்ல. வாமா, வந்து காஃபி சாப்பிட்டு போலாம். உள்ள வாம்மா, அழைச்சிட்டு வாப்பா. வா பிரியா. உட்காருமா. என்ன சாப்பிட்ற? காஃபியா டீயா? காஃபி. இருமா, ஒரு 5 நிமிஷத்தை போட்டு கொண்டு வந்துடுறேன். அங்கிள், போட்டு கொண்டு வரீங்களா? வீட்டில் ஆன்ட்டி இல்லையா? அவ இந்த உலகத்திலே இல்லை. ஆமாம்மா, பாலாஜியோட அம்மா இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. சாரி அங்கிள். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காய் போட்டு எடுத்து வரேன். பாலாஜி, இந்த வீட்டில் நீயும் உங்கள் அப்பாவும் தான் இருக்கீங்களா? ஆமா பிரியா, 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க போல. பாலாஜி, வந்துடுறேன் பிரியா. ஆ. என்னப்பா? டேய், யாரா அந்த பொண்ணு? அதான் சொன்னனே, என் காலேஜ் மேட்டுன்னு. சரி, அவளை எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்க? அவளை பழி வாங்க. ஆமாப்பா, இவளும் இவ ஃப்ரெண்டு ஒருத்தையும் இருக்கா, மஞ்சுன்னு. 2 பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அந்த மஞ்சு 10 பேர் முன்னாடி என்னை கன்னத்துல அரைஞ்சிட்டா. இவளையும் அந்த மஞ்சுவையும் பழிக்கு பழி வாங்காம எனக்கு தூக்கம் வராதுப்பா. பழி வாங்க போற? சரி, எப்படி? அதை இன்னும் நான் பிளான் பண்ணல. முதல்ல இவளையும் இவ மூலமா அந்த மஞ்சுவையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். முழுக்க முழுக்க அவங்க நம்புற அளவுக்கு நான் நடிக்கணும். கூட இருந்தே குழி பறிக்கணும். சரி சரி, எது செஞ்சாலும் புத்திசாலித்தனமா செய்யணும். எக்கு தப்பா செஞ்சு மாட்டிக்காத. சரி, வா போலாம். காஃபி குடிச்சு பார்த்து எப்படின்னு சொல்லுமா. ம்.
பிரமாதமா இருக்கு அங்கிள். தேங்க்ஸ்மா. பேர் என்னன்னு சொன்ன? பிரியா. உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர். பில்டிங் கான்ட்ராக்டரா? ஆமா அங்கிள், அவர் பேர் ராஜாராமன்.